ஹலோ கைஸ், நம்ம என்ன அனிமே பார்க்க போறோம்? அட்வென்ச்சர் சப்டைனிங் டீமன்ஸ் எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல என்ன பண்றோம்? நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்வாரை எடுத்து நம்ம ஒரு கிளான் எவ்வளோ ஃபைட் பண்ணியிருப்பாங்க, அவர் டீமனா மாதிரி இருப்பான். அந்த எபிசோட முடிஞ்சிருக்கும். பட் உடனே அந்த எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்கும். பட் என்ன ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு ஆர்ஸ் தேடி போயிருப்பாங்க. அந்த ஆர்ஸை தான் நம்ம காட்டிக்கலாம். அந்த ஆர்ஸ் வந்து ஒரு சிலர் பிடிக்கிறக்காண்டி வலையெல்லாம் நெட் வலையெல்லாம் வச்சு பிடிக்கிறக்காண்டி துரத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆர்ஸ் வந்து தப்பு போயிட்டே இருக்கு. முன்னாடி ஒரு பான்மிஷன் மாதிரி போட்டு ஆர்ஸை சுத்தி எல்லாரும் வந்து நினைச்சு அப்படியே பிடிச்சி போடலாம் பார்த்து சுத்தி வந்து நான் வளர்ச்சி நின்று இருக்கா. இங்க தூரத்துல இருந்து ஒரு சின்ன அட்டாக் மாதிரி வந்து அங்க இருக்க எல்லாரும் டெஸ்ட் ஆயிரா. அந்த யாராவது பார்த்தா அந்த குதிரை வந்து ஒரு பொண்ணை பார்க்க, அதாவது அந்த பொண்ணை பார்த்தா அப்படியே அதுவும் மயக்கமாயி விழுந்துருது. அப்படின்னு நினைச்சுன்னா அந்த ஒரு கிளானை கட்டுறான். அதாவது இது ஒரு டாக் கிளான் சொல்லுவாங்க. மனிதரை தவிர இந்த இடத்துல வேற யார் வேணா வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இருந்து நம்ம நம்ம ஹீரோனையும் வந்து இந்த இடத்துல வந்து விசாரிக்கலாம்னு சொல்லி வந்து விசாரிக்காண்டி வந்துட்டு இருக்காங்க. இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி நம்ம ஹீரோவை நான் உள்ள போய் விசாரிச்சு வரையும் அப்பா பத்தி ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி வந்து உள்ள போயிட்டு விசாரிக்கலாம். நம்ம ஹீரோனி உள்ள போய்க்கிருக்க அங்கே உள்ள போயிட்டு நம்ம ஹீரோ வந்து அவளை கூப்பிட்டுருப்பா. ஹலோ சார் அப்படின்னு கூப்பிட்டதுக்காண்டி அங்கிருந்து ஒரு டாக் வந்து நம்ம ஹீரோனி வந்து கடிக்க போற மாதிரி அப்படியே உரும்பு ஒரு நாயில ஒரு விதமா அந்த மாதிரி உருமி நம்ம ஹீரோனி வந்து வெளியே துரத்தி விட்டுது. அப்படியே துரத்தி உள்ள இறக்கி விட்டா சரி நம்ம இதுக்கு மேல இதுக்குள்ள போக முடியாது போல இருக்கு. மனையை தவிர இதுக்குள்ள யாரும் போக முடியாது அப்படின்னு நிச்சுன்னா அங்கிருந்து ஒருத்தன் பார்த்துட்டான். அதாவது இவன் கையில இருக்கிறது ஒரு கர்ஸ் ஏற்பட்ட ஒரு ஸ்வாட் அப்படின்னு ஒருத்தன் வந்து பார்த்துட்டான். சரி அதான் பார்த்துட்டு அப்படியே சரி இங்கிருந்து நம்ம கிளம்பி போவோம். இங்கிருந்து எல்லாருமே அப்படியே உரும்பி வரலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சரி இப்படி கிளம்பி போகணும்னு சொல்லி தூரத்துல இருந்து கிளம்பி போய்க்கிருக்க. அப்படியே கிளம்பி போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்கா. சரி இங்க நான் அது புக்ல படிச்சிருக்கேன். எங்க அப்பாவோட டைரி புக்ல இந்த கிளான்ல இருக்க வந்து அதாவது மனுஷங்களை உள்ள அனுமதிக்க மாட்டான். அவங்க பிளான்ல இருக்கவங்க மட்டும் தான் உள்ள அனுப்பி வைப்பான். அப்படியே இங்க இருந்து சீன் கட் பண்ணி ஒரு டாக் மாதிரி ஒரு டாக் வந்து நின்றுட்டு அது வந்து நின்றுகிட்டே இருந்தேன். நான் ஹீரோ நீங்க தான் அந்த குதிரை தேடி வந்திருக்கீங்களா அப்படிங்கிற இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ஆனா வந்து கொடுக்குறோம். ஆனா பிரச்சனை ஏதாவது உள்குத்து இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லி நம்ம ஹீரோ தடுத்துக்க இல்ல இந்த உள்குத்தும் இல்ல எனக்கு ஏன்னா அந்த பொண்ணு மேலதான் எனக்கு ஆண்டு இந்த மாதிரி அந்த ஆர்ஸ் வந்து அவ வந்து ரொம்ப இளமையா இருக்குன்னு சொல்லி அந்த ஆர்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போறா. அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுல இருக்க பிளட்டை குடிக்க போறா அப்படின்னு சொல்லிப்போம். இதுனா ஆச்சரியமா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஆச்சரியத்துல இருக்க அங்கே அந்த கிளான வாரிசுல வந்துட்டு வந்து சண்டை போட ஃபைட் பண்ணிடுவா. நான் பின்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்போது மாதிரியே நம்ம ஹீரோ வந்து நான் எந்த கிளான இந்த ஃபைட்டும் பண்ண போறது இல்லை உங்களோட. எனக்கு வந்து இந்த ஆர்ஸ் மேல ஒரு ரைடு பண்ணணும். அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு எடுத்துட்டு இருக்கும்போது டேய் நீங்க என்னடா எல்லாரும் அனுமதி வந்து கேட்டுருக்கீங்க இந்த ஆர்ஸ் மேல ரைடு பண்ணணும்னு முதல்ல உங்களை கொல்றாடா அப்படின்னு சொல்லி அந்த அதாவது உல்ஃப் மாதிரி இருக்கு ஒரு வச்சுக்கோம். அது வந்து அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணிக்கிருக்க. அதாவது இந்த ஃபார்மிங் சுத்தி 4 பேர் நிற்கணும். 4 பேர் நின்று அதுல இருந்து ஒரு அதாவது அது ஒரு மாதிரி ஒரு உள்பாடி மாதிரி தான். அந்த உள்பாடி வந்து அட்டாக் பண்ண வந்துடும். அந்த உள்பாடி அழிக்கணும்னா இந்த 4 பேரை அழிச்சா மட்டும்தான் அந்த உள்பாடி அழிக்க முடியும். சரி நம்ம ஹீரோ சுவாட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த டிராகன் கையை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணிக்கிருக்கான். நம்ம ஹீரோ இப்படி மாத்துக்கட்டில் ஃபைட் பண்ணிக்கிருக்க. இப்படியே இங்கிட்ட ஒரு சில ஃபைட் சீன் போல இருக்க 3 பேரும் மாத்துக்கட்டில் ஃபைட் பண்ணிக்கிருக்க. இப்படியே ஃபைட் பண்ணிக்கிருந்தா இது நேரம் இது சேர்த்தி ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றான்னா நம்ம ஹீரோட்ட சன் டொமன் பவர்னு ஒரு பவர் இருக்கே. அந்த விங்ஸை வச்சுக்கிட்டு பறந்து போய் நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த விங்ஸ் வச்சு மேல பறந்து போய் ஃபைட் பண்ண அப்படி இருந்தாலும் அந்த இது எதுக்கு அந்த மிருகத்துக்கு ஒரு காயம் ஏற்படல. ஏன்னா அது சும்மா லைட்டா ஒரு டேமேஜ் வாங்கியிருக்கு அம்பிட்டு தான். அதுக்கு மேல அதுக்கு எந்த பெரிய கேரள ஆபத்து எதுவும் இல்லை. சரி இதோட பண்ணுது அந்த டிராகனை அதுவும் ஸ்குவாட் எடுத்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்க நீ என்ன படிப்பாரு என்ன முடிச்சிட முடியுமா நினைச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஃபைட் பண்ணி பார்த்தான். பட் அப்படின்னு அந்த ஃபார்மேஷனை டிஸ்ட்ராய் பண்ண முடியல. நம்ம ஹீரோ இதெல்லாம் வந்து இருக்கும்போது அந்த 2 பேரும் ஒத்தக்க அதான் நேருக்கு ஃபைட் பண்ண ஆரம்பிக்க நேருக்கு ஃபைட் பண்ணாலும் நம்ம ஹீரோவால அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியல. இப்படி டிஸ்ட்ராய் பண்ண முடியல. அது ஸ்குவாட் ஒரு அட்டாக் பண்ணிடும். நம்ம ஹீரோ வந்து டேமேஜ் ஆகி கீழே இருந்தா நம்ம ஹீரோ அந்த பாம்பு பவர் இருக்கே அந்த பாம்பு பவர் வச்சு ஒரு எல்லாரையும் மேனேஜ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டான். ஆனா அதுல ஒருத்தவங்க மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான். பாம்பே வந்து டிஸ்ட்ராய் பண்ணான். அப்படியே அங்கேருந்து ஏதோ ஒரு டீமன் இந்த மாதிரி எல்லாருக்கும் உடம்புக்கு போக என்னடா புதுசா இது நம்மளுக்கு வேற ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. இங்க இப்படி இது எப்படி இந்த டீமன் எனர்ஜி இவங்களுக்குலாம் வந்துச்சு இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆச்சரியத்துல இருந்துருக்க என்ன பண்றது. சரி ஒரு இதுக்கு மேல இந்த பாம்பு வச்சு ஃபைட் பண்ண முடியல. ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருந்தப்ப அந்த பாம்பை டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். சரி இதுக்கு மேல இது சேர்த்துப்படி ஆகாது. சரி நம்ம ஸ்வாட எடுத்தே நம்ம ஃபைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே வந்து கீழே விழுந்திருக்க நம்ம ஹீரோனி வந்து தூக்கி நிறுத்தி நம்ம ஹீரோனி வந்து சரி நீ என்ன பண்ண போறப்பன்னு அந்த ஸ்வாட பயன்படுத்த போறேன். நீங்க அந்த ஸ்வாட பயன்படுத்த இல்ல நீ பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா அது ஒன்று உயிருக்கே ஆபத்து அப்படின்னு வந்து நம்ம ஹீரோன் வந்து சொல்லியிருந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்ல நீங்க வந்து தப்பிச்சு போயிருந்தாங்க ஸ்வாட அட்டாக் வந்து பயன்படுத்தும் போது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ஸ்வாடை எடுத்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்கு தயாராகா. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து தடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ண தயாராகி முன்னாடி போய் ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோ எங்கிட்ட வர்றான் பார்த்தா அந்த டீமுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்வாட் அதுக்கு நேரம் நேர்த்தி ஒரு அட்டாக் பண்ணிடுது. அதாவது அந்த சன் லைட்டிங்கிறது இந்த டீமன் எனர்ஜியை ஓரளவு கியூர் பண்ணும். இப்படி கியூர் பண்ணிருச்சு. சரி இதை கியூர் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சரி
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதான் சன் டொமேட் பவர் இருக்கு அதை ஃபார்மை செயல்படுத்தி இங்க இருக்க எல்லா டீமன் எனர்ஜியையும் கியூர் பண்ணி விட்டுருச்சு. அதாவது அந்த உடம்புல இருக்க எல்லா டீமன் எனர்ஜி கியூர் பண்ணி விட்டுருச்சு. இதை பார்த்தோன்னு இங்க இருக்கா இவன் என்னன்னா புது புது பவர்லாம் யூஸ் பண்ணுறாட்டா, இது எங்க ராணி உன்னை பார்த்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து தெரிஞ்சு ஓட ரொம்ப அப்படியே அந்த டாக் வந்து ரொம்ப நன்றி என்னை காப்பாத்தினதுக்கு அப்படின்னு நம்ம டாக்டர் அந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோட தான் சொல்லியிருக்கு. சரி இதெல்லாம் ஓகே, நீ ஒரு துரத்திலாம் போக வேண்டாம் விடு, அவ போட்டோம், நான் இதுக்கு ஒரு வேற பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்ன பிளான் அப்படின்னு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அதாவது 3 பேரும் பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி போய்க்கிருக்கான். அந்த இடத்துல போய் நம்ம அந்த ஆர்ட்ஸ் காப்பாற்றி கூட்டி வந்துடுவோம் அப்படின்னு. இப்படி அங்கே நெக்ஸ்ட் அடுத்த ப்ரீவியஸ் எபிசோடு தான் இது. இதுல வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பிளான் போயிருப்பான், அந்த பொண்ணு சண்டை போட்டுருப்பான், நம்ம ஹீரோன் வந்து அதுல இருந்து வேற உருவத்துக்கு மாறி இருப்பா. அதோட எபிசோடு முடியுது.